ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு லாங் டேர்ம் ப்ரைஸ் ஆக்ஷனில் இருந்து எனக்கு ஒரு வியூவை கண்டினியூ பண்ணுதுன்னா அந்த கண்டினியூஷனை நான் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ட்ரெண்ட் வைஸில் பையருடைய கண்டினியூஷன் இருக்கிறாங்க அண்ட் தென் செல்லருடைய மூவிங் எனக்கு அந்த ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னா யார் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அண்ட் தென் யார் வீக்காக இருப்பாங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து ட்ரேட் எடுக்கக்கூடிய ஒரு கண்டினியூஷன் தான். பெரிய அளவில் இல்லை, ஒரு 4,800 டு ஒரு லெவல் கொண்டுட்டு போயிருக்கேன். ஸோ கண்டினியூஷன் பண்ணலாம். அமௌண்ட் செகண்டரி, என்ட்ரி மேஜர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் அனலைஸ் அதுக்கு தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியான என்னுடைய அனலைஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறேன். லாங் டேர்மில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த மாதிரி மூவ் ஆயிருக்கு, ப்ரைஸஸ் எந்த மாதிரி ரிவீல் ஆயிருக்குங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் அனலைஸ் பண்ணுறேன். 1 hour சார்ட்டில் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு லாங் டேர்மாக ஹவர் அண்ட் ஹவராக கண்டினியூஷனில் பையருடைய கண்டினியூஷன் தான் இருக்குது. பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நெக்ஸ்ட் மூவில் எனக்கு ஒரு கன்சாலிடேட் பையர் அண்ட் செல்லர் பெரிய அளவில் இல்லை, ஒரு நார்மலான ஒரு மூவிங் கொடுத்துருக்காங்க 1 hourல. பட் ஒரு நமக்கு 1 minute சொல்லும்போது ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸாக தான் இருக்கும். பையர் அண்ட் செல்லர் ஸ்ட்ரக்சர் வந்து மாறி வந்திருக்கும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் காமனாக ரீச் ஆயிருக்கு, ஒரு சப்போர்ட் லெவலுங்கிறத காமன் லெவலாக கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் 1 minute பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயங்கரமாக ரன் ஆயிருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ஒரு செல்லருடைய ட்ராப் வந்து பயங்கரமாக இருக்குது, செல்லருடைய டீப் கண்டினியூஷன் வந்து இருக்குது. அப்போ ஒரு ட்ரெண்டோட கண்டினியூஷன்ல அதுக்கு ஆப்போசிட்ல வரக்கூடியது. எக்ஸாம்பிள், ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னா அங்க செல்லருடைய கண்டினியூஷன் வருதுன்னு சொல்லும்போது அவங்க மூவிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பையர் தான் மூவிங்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன்னா மெஜாரிட்டி வைஸ்ல பையர் தான் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு அங்க செல்லருடைய கண்டினியூஷன் வருதுன்னு சொல்லும்போது அவங்க கேண்டில் வைஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாமே தவிர மூவிங்ல அவங்களால ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. ஏன்னா மெஜாரிட்டி அவங்க கிட்ட கம்மியா இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ்ல எனக்கு ஒரு லாங் கேண்டில் மார்க்கெட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த சிங்கிள் கேண்டில் ஹை ப்ரெஷர் இருக்குமே தவிர மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி அதிகமாக இருந்திருக்காது. ஸோ இந்த ஸ்பேஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பையருடைய கண்டினியூஷன் தான் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற பட்சத்தில் மார்க்கெட் நெக்ஸ்ட் பையரை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு பையருக்கான மூவிங் வந்து நான் ஒரு ட்ரேட்ல எடுத்தேன் ஸ்டார்டிங்ல. ஸோ அந்த ட்ரேட் வந்து நான் வந்து டைம் ஃப்ரேம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் 1 minute சொல்லும்போது எனக்கு இது பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஒரு இந்த ட்ரேட் என்ட்ரி வந்து எனக்கு பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த டைம் எனக்கு அது நெகட்டிவ்ல போய் முடிஞ்சது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ட்ரேட் என்ட்ரி இதுதான். என்னன்னா 1 hourல வந்து நான் ட்ராப் பண்ண ஒரு லாங் கேண்டிலுக்கு அடுத்து வந்து ஒரு செல்லர் கேண்டில் வந்து நெக்ஸ்ட் எனக்கு மூவ் கொடுக்குறாங்க. மூவ் கொடுக்கும்போது அவங்களுடைய லெவல் என்னுடைய ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸை பிரேக் பண்ணுறாங்க. ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய லெவல் எனக்கு பிரேக் பண்ணுதுன்னு சொல்லும்போது ஓகே, மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுது. அதுவும் லாங் டேர்மில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் நான் அனலைஸ் பண்ணி எடுக்கிறேன். கேண்டில் வைஸில் ஒரு ஃபைட்டிங் கேண்டில், ஒரு கண்டினியூஷனில் வரக்கூடிய அப்நார்மலான மூவிங் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒரு ஸ்பேஸை நெக்ஸ்ட் வரக்கூடிய கேண்டிலால கண்டினியூஷன் வந்து டீப்பாக கொடுத்துட முடியாது, பிரேக் எடுக்கும். அதை பொறுத்து தான் நான் இங்கே வந்து ஒரு பையருக்கான ட்ரேட் என்ட்ரி போகிறேன். என்ட்ரியோட டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு நான் என்ட்ரி எடுத்த கான்செப்ட் கரெக்ட். மார்க்கெட் எனக்கு ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி புல் பேக் கொடுக்குறாங்க. புல் பேக் கொடுத்துட்டு தான் அந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணுறாங்கிற ஒரு விஷயத்தில் நான் இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தேன். பட் இந்த பொசிஷனை நான் மேக் பண்ணேன். பொசிஷனுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், ஒரு கண்டினியூஷன் இருக்குதுன்னு சொல்லும்போது அது லாங் டேர்மில் மட்டும்தான் என்னால் டீசெண்டாக அனலைஸ் பண்ண முடியும். ஒரு ட்ரெண்டு என்ன ட்ரெண்ட் வைஸில் இருக்குது, பையருடைய கண்டினியூஷன் இருக்கா, செல்லருடைய கண்டினியூஷன் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம 1 hourல 1 minute பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். பட் எந்த கண்டினியூஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது, யாருடைய ப்ரைஸ் ஆக்ஷன் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நான் 1 hourல லாங் டேர்ம் 1 hour 2 hourன்னு சொல்கிறத விட லாங் டேர்மில் நான் பார்க்குறேன்னு சொல்லும்போது மூவிங் வைஸில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, யார் வீக்காக இருக்காங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதை பொறுத்து வீக்காக இருக்கிறவங்க மெஜாரிட்டி வைஸில் கம்மியாக இருப்பாங்க. அதனால நம்ம அதை வீக் கேண்டில்னு சொல்கிறோம். கேண்டில் வைஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சாரி வீக் கேண்டில்னு சொல்ல மாட்டோம், வீக் கண்டினியூஷன் சொல்லுவோம். ஓகேவா, கேண்டில் வைஸில் மூவிங் அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. இந்த ஒரு ஸ்பேஸில் நமக்கு இப்போ செல்லர் வந்து வீக்னு சொல்லிட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். கேண்டில் வைஸில் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. பட் மூவிங்னு சொல்லும்போது மெஜாரிட்டி வைஸில் அவங்க கம்மியாக இருக்கிறதுனால அப்நார்மலான கேண்டில்ஸ், அதாவது நார்மலான மூவிங்கில் வரக்கூடிய அப்நார்மலான கேண்டில்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பிரேக் எடுக்கும்போது ட்ரேட் என்ட்ரியை கண்டினியூ பண்ணுவோம். ரிவர்சல் எடுக்கும், புல் பேக் எடுக்கும், பிரேக் அவுட் எடுப்பாங்க, ரிஜெக்ஷன் எடுப்பாங்க, ரிவர்சல் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸில் நான் ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறேன். என்னோட என்ட்ரியில் ஃபர்ஸ்ட் கேண்டில் 1 minute வந்து ஃபைட்டிங்கில் இருக்குது. செகண்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் எனக்கான ரிசல்ட் தான். பட் தேர்ட் மினிட்ல என்னுடைய என்ட்ரி நெகட்டிவ். பட் எனக்கு தெரியும் ஷுவராக பையருடைய கண்டினியூஷன் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. செல்லர் இவ்வளோ டீப்பாக வந்தாங்கனாலுமே அவங்க கிட்ட மெஜாரிட்டி கிடையாது, மார்க்கெட்டை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ ஷேராக இந்த ஸ்பேஸ் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பையருக்கான என்ட்ரி மூவ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ட்ரெண்டுக்கான கண்டினியூஷன் அவ்வளோதான். அட் த சேம் டைம் இது எனக்கு ஒரு கன்சாலிடேட் பையர் செல்லர் ஃபைட் பண்ணி எனக்கு ஒரு ஏரியாவை மேக் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ஒரு ஃபைட்டிங் இருக்குது அப்படின்னாலே ஒரு ஹோல்டிங் பொசிஷன். அங்கேருந்து நெக்ஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வேல்யூ எனக்கு எங்கே தேவை இருக்கோ, தேவை இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு தான் மார்க்கெட்டை புஷ் பண்ணும். தேவைன்னு சொல்லும்போது அங்கே மெஜாரிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது. எந்த ஒரு விஷயத்துக்கு மெஜாரிட்டி எனக்கு தேவை, யார் மேஜராக கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அப் ட்ரெண்ட். ஸோ இந்த ஸ்பேஸில் பையர் தான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஷுவராக ட்ரேட் எடுத்து இது ஒரு ட்ரேட் பிளான். ஓகேவா, கேண்டில் வைஸ் மூவ்னு சொல்கிறத விட ஒரு ட்ரேடுக்கான பிளான். பையருடைய கண்டினியூஷன் ஏரியா, பையருக்கான ஏரியா. அப்போ இந்த ஸ்பேஸில் என்னுடைய புஷ் எல்லாமே பையருக்கான புஷ்ஷிங்காக தான் இருக்கும். ஓகேவா, ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டேன். மேஜர் ட்ரெண்டில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, யார் வீக்காக இருக்காங்கன்னு தெரியும். வீக்காக இருக்கிறாங்கன்னா அவனுடைய கெப்பாசிட்டி என்ன,
ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அவனுடைய கெப்பாசிட்டி என்ன. புல் பேக்குங்கிறது எல்லாருக்குமே தேவையானது. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், புல் பேக் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் கிடையாது. அந்த புல் பேக்குள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், பிரேக் அவுட் இருக்கும், ரிஜெக்ஷன்ஸ், ரிவர்சல் இருக்கும், அண்ட் தென் பிரைஸ் ஆக்ஷன், எம்சிசி, மல்டிபிள் கேரக்டர் சேஞ்சிங். இது எல்லாமே சேர்த்து நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை தான் புல் பேக். ஓகேவா? மேபி நிறைய பேர் நீங்கள் எடுக்கலாம், புல் பேக்னு சொல்லும்போது பிரேக் ஆனது நான் ரிவர்ஸ் எடுக்கிறேன்னா அதை நம்ம புல் பேக்னு சொல்லிப்போம். பட் நான் மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறது வந்து இதுதான். ஓகேவா? கிளாஸ் மூலம் இருக்கிறவங்களுக்குமே சொல்கிறது இதுதான். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லும்போது ஓவரால் எல்லாருமே ட்ரேடிங்குள்ளே வந்ததுமே நான் என்ன கற்றுக்கிட்டேன், நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க ஃபஸ்ட்டுன்னு கேட்டால் எஸ்என்ஆர் தான் சொல்லுவீங்க. எஸ்என்ஆர்னு சொல்லுவீங்க. அப்படி கிடையாது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் வரும். ஸோ அதுதான். அப்போது மேக்ஸிமம் எல்லாருமே அதை தான் கற்றுக்கிட்டு இருப்போம். அப்போ அதெல்லாம் மேனிப்புலேஷன் அதிகமாக இருக்கும். நான் 1 minute அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு அனலைஸ் கொடுக்கும். பட் நான் எடுக்கக்கூடிய டைம் ஃப்ரேமுக்கு எனக்கு அது கரெக்டான ப்ராஃபிட் கொடுக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும். சேம் டைம் அது லாஸ் ஆகுது அப்படின்னாலும் எனக்கு அனலைஸ் பண்ண தெரியணும், நெக்ஸ்ட் மூவ்ல என்னால் ப்ராப்பராக மூவ் பண்ண முடியணும். அதுதான் கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஸ்பேஸில் அனலைஸ் பண்ண மாதிரி தான் பையருடைய கன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த செல்லர் எக்ஸ்ட்ரா வந்தாங்க, கேண்டில் வைஸில் ஸ்டாக் ஆகுவாங்கன்னு சொன்னேன். அட் த சேம் டைம் மூவிங்கில் வீக்காக இருப்பாங்க. ஸோ மூவிங் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அதனால தான் இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பையருக்கான என்ட்ரியை மெயின்டைன் பண்ணேன். ஸோ பாசிட்டிவ் தான். அட் த சேம் டைம் லாங்கில் கண்டினியூஷனில் எனக்கு பையர் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. பையருடைய கண்டினியூஷன் போயிட்டு ரிஜெக்ட் ஆனதுனால ஸோ அந்த ரிஜெக்ஷன் மறுபடியும் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல செல்லர் என்ட்ரி போனேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்து ஒரு மூவிங்கில் என்ன ரியாக்ஷன் கொடுக்குது, ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஏரியா வைக்கிறீங்கன்னா அது மார்க்கெட் சம்டைம்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு போயிடும், லாஸ் கொடுத்துடும், இல்லைன்னு இல்லை. பட் லாஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ராப் பண்ண அந்த ஃபைட்டிங்கான ஏரியா, பிரேக் அவுட் எடுக்கிறதுக்கான ஏரியா, ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆல்ரெடி எடுத்திருக்கும். அந்த ஏரியாவோட பாட்டம் சப்போர்ட்டாக இருக்கலாம், ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். அதுக்கு தான் நீங்கள் வந்து பிரேக் அவுட் லைன் ட்ராப் பண்ணுறீங்கன்னா அந்த மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது கேண்டில் ரியாக்ஷன் என்ன சைக்காலஜின்னு சொல்கிறோம். அந்த கேண்டில் பிரேக் பண்ணது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது. இப்போ இதில் கூட பாருங்கள், இந்த என்ட்ரி மேபி எனக்கு நெகட்டிவ் ஆகிடும்னு நினைக்கிறேன். பட் அந்த கேண்டில் ரியாக்ஷன் வந்து எனக்கு ரிஜெக்ஷன் தான். ஓகே, இது எனக்கு பாசிட்டிவ். இதுக்கு அடுத்த ட்ரேட் தான் மேபி பார்க்கலாம். ஓ, இந்த ஸ்பேஸில் எனக்கு கேண்டில் வைஸில் ரியாக்ஷன் கிடச்சிடுச்சு. ஏன்னா போன கேண்டிலில் ப்ரைஸ் ரிஜெக்ஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பையர் தான் டேரெக்டாக கண்டினியூ பண்ணுறாங்க. ஒரு கன்சாலிடேட்டில் இருந்து பையர் தான் கண்டினியூ பண்ணுது. அப்படி கண்டினியூ பண்ணும்போது கூட அவங்களால என்ன பண்ண முடியல, ஒரு மூவ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க முடியல. ஏன்னா ப்ரீவியஸில் பிரேக் அவுட் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த லெவலுக்கு மார்க்கெட்டிங் ரியாக்ஷன் கொடுத்து தான் ஆகணும், ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும்போது ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. இனிமேலும் அந்த ஒரு மூவ் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் எனக்கு கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸ் நான் என்ட்ரி பண்ணேன். ஸோ அதுவுமே எனக்கு ஒரு டோஜிக்கான ரியாக்ஷன் கொடுத்துருந்துச்சு. ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸ், மெஜாரிட்டிக்காக மார்க்கெட் ஃபைட் பண்ணுது. அப்போ எனக்கு ஒரு அனலைஸ், இந்த ஸ்பேஸில் மெஜாரிட்டிக்காக தான் மார்க்கெட் ஃபைட் பண்ணுறாங்க. மெஜாரிட்டி யாருக்கு தான் இன்க்ரீஸ் ஆகும், யார் தான் அதிகமாக இருக்காங்களோ அவங்களால தான் கண்டினியூ பண்ண முடியும். அப்போ இந்த ஒரு ஸ்பேஸில் எனக்கு பையர் தான் கண்டினியூஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ப்ரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகக்கூடிய மூவிங் ஒரு மொமெண்டம் தான் இந்த ஸ்பேஸில் எனக்கு ஸ்ட்ராங்கு. ப்ரீவியஸில் கூட நான் 1 ஹவரில் லாங் டேர்ம் ப்ரைஸ் செக்ஷனில் பார்த்துட்டேன். ஓகேவா? ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரின்ட்டு. ஓகே, இது வந்து மினிமம் அமௌண்ட்டு. லாஸ்ட்டாக வித்ட்ராவல் போட்டிருந்தேன். அந்த வித்ட்ராவல் போட்ட பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மூவ் இல்லை. இப்போதைக்கு யூபிஐ மேபி கோடெக்ஸில் அப்டேஷனில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வித்ட்ராவல் வந்து நிறைய பேருக்கு கொடுக்கல. ஓகேவா? 3 days அபவ் கூட ஆகிடுச்சு. இப்போ கூட அது வித்ட்ராவல் தான் இருக்குது. நான் ட்ரேட் எடுக்கக்கூடிய டைமிங்கில் கூட அமௌண்ட் எனக்கு வித்ட்ராவல் தான் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது, வெயிட்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு. அது அப்டேஷனில் இருக்கா என்னன்னு தெரில. ஒரு பிரதர் சப்போர்ட் டீமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இவங்க மெசேஜ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க உங்கள் ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி அப்டேஷன் ஆகிடும், வித்தின் இத்தனை டேஸ், 3 to 5 days அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க போல். சரி, ஓகே, கிரேட் ஒன், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படி அங்கேயே இருக்குது, ஹோல்டிங்லேயே இருக்குது. இந்த அமௌண்ட்லேருந்து, லோ அமௌண்ட்லேருந்தே போகலான்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணது தான். ஸோ அனலைசிஸ் ஒன்று தான். இந்த ஸ்பேஸில் நான் இப்போ அனலைஸ் பண்ணது, இப்போ ஒரு செலக்டட் எடுத்தேன். பையர் தான் கண்டினியூஷன் பண்ணுறாங்க. பட் நெக்ஸ்ட்டு செல்லருக்கான ஃபைட் இருக்குதுன்னு சொல்லும்போது மறுபடியும் மார்க்கெட் கன்சாலிடேட்குள்ளே வரும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து செலக்டேட் போனேன். பட் இந்த என்ட்ரி எனக்கு நெகட்டிவ். இதை நான் எடுத்துக்க வேண்டாம். இப்போ நான் ஒரு 1000 rupees ட்ரேட் என்ட்ரி எடுத்திருக்கேன் இல்லையா, இது நான் எடுத்துருக்கிறதுக்கு வந்துட்டு பெரிய அளவில் ரீசன் இல்லை. ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி மறுபடியும் கன்சாலிடேட் இருக்கு இல்லையா, அதை இன்னும் ஓவர் கம் பண்ணலன்னா மார்க்கெட் மேலே போகல இல்லையா, ஹாரிசாண்டல் பண்ணுறதுக்கு மேலே போகல. அப்போ ஓகே, மறுபடியும் கன்சாலிடேட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் எனக்கு இன்வால்வ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே அவுட்ரேட் பண்ணேன். எனக்கு ட்ரேட் நெகட்டிவ். பட் எனக்கு கேண்டில் வைஸில் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இருக்குங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகேவா? பையருடைய கன்ட்ரிபியூஷன் இருக்குது. அட் த சேம் டைம் மார்க்கெட்டில் ப்ரைஸுக்கான ரிஜெக்ஷனும் இருக்குன்னு சொல்லும்போது இந்த ஸ்பேஸில் ஒரு என்ட்ரி மேக் பண்ணலாம். பையருடைய கன்ட்ரிபியூஷன் தெரியும்னு நினைக்கிறேன். செல்லருடைய ப்ரைஸுக்கான இருக்குது, பட் செல்லர் ஸ்ட்ராங் இல்லைன்னு தெரியும். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்கில் இது கண்டிப்பாக ஷுவராக பையரை கண்டினியூ பண்ணுறதுக்கான ரீசன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் டவுன் ட்ரேட் புஷ் பண்ணிட்டேன். அட் த சேம் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய லைன் பார்த்தீங்க அப்படின்னா செல்லர் ரிஜெக்ட் ஆகி பையருக்கு கண்டினியூ பண்ண ஏரியா, அங்கேருந்து பையர்ஸ் ஃபைட் பண்ணி எனக்கு செல்லருக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சால் ரவுண்ட் பண்ணி ஷோ பண்ணுறேன். இந்த ஏரியா தான். அப்போது மார்க்கெட் எனக்கு ஆன்சர் கொடுக்குது. எந்த மாதிரியான ஆன்சர் கொடுக்குதுங்கிற விஷயம் தெரியும். யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, யார் வீக்காக இருக்கிறாங்கன்னு தெரியும்.
ஸ்ட்ராங்காக இருக்கிறவனும் வீக்காக இருக்கிறவனும் மார்க்கெட்டில் கண்டினியூ ஆகத்தான் செய்வான். ஆனால் எந்தெந்த ஸ்பேஸுக்கு ரிவர்சல் ஆகணும், ஒரு அப்நார்மலான மூவிங் என்ன ஒரு கண்டினியூஷனில், அதை நான் அனலைஸ் பண்ணேன். அப்நார்மலான மூவிங்னா ஒன்றுமே இல்லை, அப்நார்மலான மூவிங்னா ஒன்றுமே இல்லை. ஒரு கண்டினியூஷன் இருக்குது, பையருடைய கண்டினியூஷன், அங்கே ஒரு செல்லருடைய கேண்டில் ஓன்லி கேண்டில்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான மூவிங் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அப்நார்மல். ஒரு ப்ரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகக்கூடிய பொசிஷனில் ப்ரைஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகக்கூடாது. அப்படி டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது அப்நார்மல் ஒரு சுச்சுவேஷன். ஸோ டேரெக்டாக நெக்ஸ்ட் மார்க்கெட் அந்த லைன் வருதுன்னு சொல்லும்போது அந்த டைம் லைனுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் ஆன்சர் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணுவோம். கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதுதான் விஷயம். இது என்னுடைய ட்ரேடிங் பிளான் முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கும்போது இந்த அமௌண்ட்டில் தான் நான் கண்டினியூ பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் ட்ரேட் எடுக்கல, மார்க்கெட்டை வாட்ச் பண்ணேன். ஏன்னா இந்த மார்க்கெட் வந்து எனக்கு சாட்டர்டே மார்க்கெட்டு ஓடிசி ரொம்ப ட்ரேட் எடுக்கிறதுக்கெலாம் ஐடியா கிடையாது. ஒரு பிளான், இந்த ஒரு பொசிஷனுக்குள்ளே ஒரு கன்சாலிடேட் இருந்தாங்களா 1 மினிட்ல ஒரு கன்சாலிடேட் ஏரியா ஒன்று கிரியேட் ஆச்சு. அந்த கன்சாலிடேட்லேருந்து மார்க்கெட் நமக்கு நெக்ஸ்ட் கண்டினியூஷன் பண்ணுவாங்க, எந்த ஸ்பேஸுக்கு கண்டினியூ பண்ணுவாங்கங்கிற ஒரு விஷயத்தை நான் ட்ரெண்ட் அனலைஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அனலைஸ் ஃபினிஷ் ஆனதும் என்னுடைய என்ட்ரியை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்துட்டு அப்படி இப்படி இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இதுதான் விஷயம். அட் த சேம் டைம் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம் தான், பிளான் வேணும். அதுக்கான பிளானுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. செல்ஃப் ரன் வச்சுக்கோங்க. அட் த சேம் நான் சொன்ன மாதிரி தான், கன்சாலிடேட் பையருக்கு கண்டினியூ பண்ணுதா, என்னோட பிளான் முடிஞ்சிடுச்சா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் ட்ரேட் என்ட்ரி எடுக்கலாம். இந்த ஒரு ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸில் என்ன என்ட்ரி மார்க்கெட் மூவ் பண்ணுறாங்கிற ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சிடும். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சார்ட் வந்துட்டேன். இப்போ யூஎஸ்டி ஐஎன்ஆர் என்ட்ரி மேக் பண்ணல, ஜஸ்ட் வாட்ச் என்ன மாதிரியான மூவிங் இருக்குது, எப்படி வந்தால் நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கலாங்கிறத அனலைஸ் பண்ணேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு ட்ரேடிங் பிளான் பிரதர். அந்த இப்போ மறுபடியும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் மேபி பார்க்கலாம், பார்க்கலாம். நானே ஒவ்வொரு கான்ஃபிடண்டாக சொல்லக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயத்த மைண்டில் பண்ணி வச்சு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருந்தே அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும். மார்க்கெட் கன்சாலிடேட்டில் இருக்குது. கன்சாலிடேட்டில் இருந்து நெக்ஸ்ட் எந்த மாதிரி மூவ் பண்ணுவாங்கங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் இந்த வீடியோவே. அதை நான் ஸ்டார்டிங்கில் சொல்லலை, ஏன்னா லாஸ்ட்டில் சொன்னால் தான் உங்களுக்கு அகைன் இந்த ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா, வீடியோவை அகைன் அண்ட் அகைன் வாட்ச் பண்ண வைக்கிறோம் அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்போ தான் உங்களுக்கு அது புரிஞ்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். ஜஸ்ட் மார்க்கெட் ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸில் இருக்கிறாங்க, ஒரு ஹோல்டிங் செக்ஷனில் இருந்து ஒரு செக்மெண்ட்டில் இருந்து நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்கே கன்ட்ரிபியூஷன் பண்ண போகுது. அப்போ நான் 1 ஹவரில் லாங் டேர்ம் அனலைசிஸ் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். பையர் அண்ட் செல்லருக்கான கன்ட்ரிபியூஷனில் யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, யார் வீக்காக இருக்காங்கிற ஒரு விஷயத்தை நான் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து மார்க்கெட் ஒரு ஹோல்டிங் இருக்காங்க, ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம்னா நெக்ஸ்ட் எங்கே போகுதுங்கிற அனலைஸ் தான் இது. அதுக்கான ட்ரேட் என்ட்ரி தான் இது, அதுக்கான பிளான் தான் இது. நான் அதில் தான் மூவ் பண்ணேன். பையருக்கு கண்டினியூ பண்ணணும்னு தெரியும். அப் ட்ரெண்ட் யாரும் நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம், பையருடைய கண்டினியூஷன். ஸோ முடிச்சு விட்டாச்சு. அப்புறம் நிறைய விஷயங்கள் என்னை பற்றி மூவ் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்பெஷலி ஏவி பிரதர். நான் வந்து அவங்கக்கிட்ட அதிகமாக பேசினதில்லை, பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர். என்னை பற்றி அவங்கக்கிட்ட எந்த மாதிரி இமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நான் வந்து இதை பேசணும்னு எதிர்பார்க்கல, பட் ரெண்டு நாளாகவே எனக்கு மைண்ட் ரொம்ப அப்செட்டு. எதனாலனா சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது தெளிவாக புரியும். ஓகேவா. அப்போ ஏவி பிரதர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். உங்ககிட்ட நிறைய பேர் என்னை பற்றி எப்படி வேணால் சொல்லலாம், நான் ஷுவராக சொல்கிறேன், நான் ஒரு வீடியோ மாதிரி நான் கண்டிப்பாக மேக் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் ஒரு பையனுக்கு லாஸ் பண்ணி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கும். அதை பற்றி நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் எனக்கும் சுற்றி இருக்கிறவங்க தான். ஓகேவா. ஸோ அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி தெரியாது யாருக்குமே, பட் அதுக்கான விஷயம் என்கிட்ட இருக்குது. நான் அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நம்புகிறேன் இன் ஃப்யூச்சர். ஏன்னா ஒருத்தங்க கெட்ட பேர் வாங்கலாங்க, தப்பு பண்ணிவிட்டு நான் கெட்ட பேர் வாங்குறேன்னா என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சரி ஓகே, நம்ம பண்ண தப்பு தானு சொல்லிட்டு ஏற்றுக்க முடியும். நம்ம பண்ணாத ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது, திணிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அக்செப்ட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ தப்பு பண்ணுற, இதுதான் உன்னுடைய தப்புன்னு சொல்லிட்டா எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா. நிஷாந்த் நீ இந்த மாதிரி தப்பு பண்ணுற, எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஓகே, நான் அந்த தப்பை சரி பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகேவா. நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே தவிர என்ன தப்புங்கிற விஷயம் யாருமே ஷேர் பண்ணுறது இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. கீப் இன் டச். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன பிக்கஸ்ட் ஸ்கேம் அடிச்சு விட்டுட்டாங்க, என் தலையோடு வச்சு ஒரு ஸ்கேம் அடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் தென் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பிரதர்ஸ். ஈவன் எல்லாருக்குமே நான் காமனாக சொல்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடியாததுன்னு ஒரு விஷயம் இல்லை. ட்ரேடிங் பிளான் வித் டிசிப்ளின் யூ கேன் மேட் இட் வித் யுவர் ஓன். ஓகேவா. இங்கே யாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவ் வரப்போகிறது இல்லை. நோ ஒன் கேர்ஸ் வாட் யூ டூ. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, இந்த உலகம் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மேட்ரு இல்லை. ஏன்னா
என்னோட பின்னாடி வந்து ஒரு ட்ரம்ஸ் வச்சுருந்தேன் போங்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஒரு பிரதர் ஒரு அழகான ஒரு கம்பவுண்ட் போட்டிருந்தார். அதை வச்சுட்டு இவன் பிச்சை எடுக்க போவான் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு சீரியஸ்லி நடந்துச்சு ஒரு டைமில். என்னுடைய ப்ரீவியஸ் லைஃப், பிஃபோர் லைஃப், ஓகேவா. ஸோ அந்த டைமில் ஒரு 4 years to 5 years பேக் அந்த மாதிரி டைமில் நான் வந்து சண்டை குத்துறதுக்கு போவேன், குத்தி அடிப்பேன். ஓகேவா, குத்தினா புரியுமா, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மலையாளத்தில் இந்த மாதிரி சொல்லுவாங்க, சண்டை குத்துறது குத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுதான் நான் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன் ஆரம்ப காலத்தில். அது தெய்வீகமான ஒரு விஷயம். ஓகேவா, மலையாளிகள் ப்ளஸ் கன்னியாகுமரி மலையாளிகள், கன்னியாகுமரி தமிழர்களுக்கு வந்து இந்த செண்டை சிங்காரி மேளம் அப்படிங்கிறது ஒரு மேளத்தை தாண்டி ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்த வச்சு தப்பாக பேசாதீங்க. ஏன்னா அது இன்னொருத்தவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். ஓகேவா, ஒரு தெய்வீகமான விஷயத்த என்றைக்குமே வந்துட்டு தப்பாக பேச வேண்டும். இப்போ என்னை பற்றி பேசணும், கான்ட்ரவர்சி ஏற்படுத்தணும்னா தாராளம், ஐம் ஹியர். நான் வந்துட்டு நோபடி, எனக்குன்னு சொல்லிட்டு சப்போர்ட்லாம் எதுவுமே கிடையாது. தாராளமாக பேசலாம், அடிச்சு வரலாம். எனக்கு டைரெக்டாக வந்து டிஎம் பண்ணுங்க போதும், டைரக்ட் மெசேஜ் பண்ணால் போதும்னா அதுக்கான ஆன்சர் கொடுப்பேன். ஓகேவா. ஸோ ஒருத்தரை தொழிலை வச்சு தப்பாக பேசுறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அதே மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா செய்வினை பின்தொடரும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகே, அண்ட் தென் என்ன பேச உளத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அகைன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போவே இருந்து ரெடி பண்ணிவிடுவேன், ஒரு நாள் கழிச்சு அப்லோட் பண்ணுவேன். See you, bye.